டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்மளுடைய ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மையத்தின் சார்பாக உருவாக்கப்பட்ட ஒரு சோசியல் சயின்ஸ் கொஷின் பேங்கை பற்றி ஃபுல் ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே உங்கள்கிட்ட நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். புக்கை ஃபுல்லாக நீங்கள் ரிவ்யூ பாருங்கள். தேவைப்படக்கூடிய மாணவர்கள் நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரியில் இந்த புக்கை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டெட், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு இந்த புக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வரலாறு, புவியியல், பொருளாதாரம், அரசியலமைப்புலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு 11,000 கொஷின்ஸ், 11,000 ப்ளஸ் எம்சிக்யூ கொஷின்ஸ் இதில் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 11,000 மட்டும்தான் இதில் இருக்கா அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு அடிஷ்னலாக புக் பேக்கு, பாக்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே கவர் ஆயிரும். 6th-லேருந்து 10th வரைக்கும் நம்ம புதிய சமச்சீர் புத்தகத்தை படிக்கக்குள்ளே நமக்கு மொத்தமாக 134 லெசன்ஸ் இருக்குது. ஸோ அது ஃபுல்லாகவே உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம ஒவ்வொரு பேஜாக பார்க்கலாம். புக்கோடைய டோட்டல் பேஜஸ் பார்த்தீங்கன்னா 1100 பக்கங்கள் இருக்கும். ஸோ இதுதான் மெயின் கண்டென்ட். ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 6th-லேருந்து வரிசையாக உங்களுக்கு 10th வரைக்குமே கொடுத்துருக்கேன். எல்லா லெசனுமே இருக்கும். சரிங்களா? நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்க்கலாம். ஒவ்வொரு லெசனும் பார்த்தீங்கன்னா எந்த பக்கங்களில் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். வரலாறு என்றால் என்னென்னா பேஜ் நம்பர் 1ல் ஸ்டார்ட் ஆகும். டோட்டலாக அந்த லெசனில் 20 கொஷின் ப்ளஸ் புக் பேக், பாக்ஸ் கொஷின் கவர் ஆகும். அதே போல் தான் ஒவ்வொரு லெசனும் போல். இப்போ முகலாய பேரரசு அப்படின்னு எடுத்துட்டோம்னா 7th ஸ்டாண்டர்டு 2ஆம் பருவத்தில் பேஜ் நம்பர் 146. டோட்டலாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் 223 கொஷின்ஸ். இப்போ அதை நான் சாம்பிள் பார்க்கலாம். 146 பேஜ் நம்ம எடுத்து பார்க்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு புத்தகம். நிறையா கொஷின்ஸ் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் இதை பயன்படுத்தினா உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் கண்டிப்பாக நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ லெசன் பாருங்கள், கரெக்டாக வந்துருச்சு. 146 பேஜ். முகலாயரின் ஆட்சி காலம் கொஷின்னு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு டைரெக்டாக நீங்கள் ஆன்சர் தெரிஞ்சதுன்னா டிக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்படி இன்கேஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஆன்சரில் டவுட்டாக இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு லெசனும் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு க்ளீனாக ஆன்சர் கீயை நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் பாருங்கள். ஆன்சர் கீயும் உங்களுக்கு க்ளீனாக இருக்கக்கூடிய 223 கொஷினுக்கும் ஆன்சர் கீ இருக்குது. அப்புறம் புக் பேக், அந்த லெசனுடைய புக் பேக். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு பேஜாக லைன் பை லைனாக ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். அதே போல் நீங்கள் அடுத்தது நீங்கள் பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம். ஸோ ஹிஸ்ட்ரி நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த எக்கனாமிக்ஸ் இருக்குது. ஸோ எக்கனாமிக்ஸு, அரசியலமைப்பு, குடிமியல், இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் கவர் ஆகும். இன்க்ளூடிங் புவியியல் எல்லாமே கவர் ஆகும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஷின்ஸ் எல்லாமே இதில் பக்காவாக கவர் ஆகும். எதுவுமே மிஸ் ஆகாது. நீங்கள் யூனிஃபார்ம் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் 100% இந்த ஒரு புத்தகத்தை நம்பியே நீங்கள் பயிற்சி எடுத்தால் போதும். ஓகேங்களா? புக்கு நல்லாவே பெரிய புக்காக இருக்கும். ஸோ புக்கு சைஸ் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸாகவே இருக்கும். ஸோ இந்த புக்கோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எம்ஆர்பி ரேட் 1100. ஸோ இதில் இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா இந்த புக்கு வாங்கக்கூடிய மாணவர்களுக்கு ஸோ நம்ம கேஷ் அவார்டும் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த புக்கு முழுமையாக நீங்கள் பயிற்சி எடுத்தீங்க அப்படின்னா டிசம்பர் மாதத்தில் ஒரு எக்ஸாம் வைப்பேன். யார் இந்த புக்கு வாங்கி யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ், அதாவது ஃபஸ்ட் ப்ரைஸ்னால் அந்த எக்ஸாமில் முதல் மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு கேஷ் அவார்டு 15,000 கொடுக்குறோம். செகண்ட் மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு 10,000 கொடுக்குறோம். தேர்டுக்கு 5,000 கொடுக்குறோம். ஸோ இதை நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேஷ் அவார்டு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த புக்கு வாங்கக்கூடிய மாணவர்கள் பின்னாடி தெரியக்கூடிய QR கோடு ஸ்கேன் பண்ணி நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கணும். புக்கு இந்த எக்ஸாம் எப்போது என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த குரூப்பில் தான் அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இந்த புக்கை முழுமையாக உங்களை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெத்தட். ஸோ இது சோசியல் சயின்ஸு. இது 1100 எம்ஆர்பி ப்ரைஸு. இப்போ 30% டிஸ்கவுண்ட் 800 கொடுக்குறோம், இன்க்ளூடிங் கொரியரோட சேர்த்தி. சரிங்களா? அதே போல் உங்களுக்கு சயின்ஸ் புக்கும் என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. சயின்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதுவும் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக 6th to 10th லைன் பை லைனாக எடுக்கப்பட்ட சயின்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயற்பியல், வேதியியல், உயிரியல் கவர் ஆகும். இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட் பேஜ்லேயே சொல்லியிருக்கேன். இதில் எடுத்துட்டிங்கன்னா அப்படின்னா இந்த கண்டென்ட் பேஜ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம அளவீடுகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 6th-லேருந்து 10th வரைக்கும் அளவீடுகள் எங்கே இருக்கோ
அது எல்லாம் நம்ம கோத்ரூ பண்ணி ஒரே இதாக கொடுத்துருப்போம். அப்போது ஒவ்வொரு டாப்பிக் நீங்கள் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொஷின்ஸ் எல்லாமே எக்ஸாம் வியூ பாயிண்டில் தான் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். சோசியலில் எப்படி நம்ம பார்த்தோமோ கொஷின் முடிஞ்சோன்னே ஆன்சருக்கு புக் பேக் கொஷின்ஸு கவர் ஆகிடும். ஸோ இந்த புக்கோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஆஃபர். ஆக்சுவலாக புக்கோட ரேட் வந்து எம்ஆர்பி வந்து 900, இப்போ ஆஃபரில் வந்து 550 கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? சோசியல் அண்டு சயின்ஸ் இந்த 2 புக்கும் உங்கள் கையில் இருந்ததுன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 100% உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இன்னும் என்கிட்ட இருக்கக்கூடிய புத்தகங்களையும் நான் சொல்லிடுறேன். போலீஸ் எக்ஸாமுக்கான ஒரு தரமான டெஸ்ட் புக், டெஸ்ட் சீரீஸ். இந்த புக்கோட ரேட்டு ஜஸ்ட்டு 350 கொடுக்குறேன். 100 தேர்வுகள் இருக்கும். இந்த புக்கு வந்து ஒரு 500 ஸ்டாக் தான் இருக்குது. தேவைப்படக்கூடிய மாணவர்கள் வாங்கிக்கோங்க. 2025 போட்டிருக்கு அப்படின்னு ஒரி பண்ண வேணாம். ஏன்னா இந்த புக்கோடைய கான்செப்ட் வந்து 2 வருஷம் நம்ம யூஸ் பண்ணலாம். 2025 டு 2026. இப்போ 2026 நடக்கக்கூடிய போலீஸ் எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது லாஸ்ட்டாக நடந்த போலீஸ் எக்ஸாமினேஷனில் ஜிஎஸ் பார்ட் ஏவில் 45 கொஷினில் 40 கொஷின் இந்த புக்கு, இந்த சிங்கிள் புக்கில் இருந்தே உங்களுக்கு கவர் ஆகிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எல்லாத்தையுமே நான் கோத்ரூ பண்ணி தான் இந்த புக்கு உருவாக்கினேன். ஸோ ஒவ்வொரு கொஷினுமே தரமாக இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்ட்டு ஏவில் வந்து 45 கொஷின், பார்ட் பியில் 25 கொஷின் இருக்கும் ஒரிஜினல் எக்ஸாம் பேட்டர்ன்லேயே. சரிங்களா? ஸோ இந்த புக்கு வேணும் அப்படின்னா 450 கொடுத்துருந்தோம். இப்போ ஆஃபர் ப்ரைஸ் வந்து 350க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது போலீஸுக்கான புத்தகம். இதே போல் எஸ்ஐக்கான புத்தகமும் என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற ஒரு சிறந்த புத்தகம். இதில் மொத்தம் 50 மார்க் டெஸ்ட், எஸ்ஐக்கான 50 தேர்வுகள் கொண்ட புத்தகம். பார்ட் ஏவில் 80 பொது அறிவு வினாக்கள், பார்ட் பியில் உளவியல் 60 வினாக்கள் இருக்கும். சரிங்களா? நீங்கள் அடிஷ்னலாக இந்த புக்கு வாங்கினீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நீங்கள் இப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டால் போதும். சரிங்களா? ஸோ லாஸ்ட் இயர் வெளியிட்ட புத்தகம் இந்த ஆண்டும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஆல்ரெடி இந்த புக்கு நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா தயவு செய்து திரும்ப நீங்கள் பயிற்சி எடுங்க. நிச்சயம் சக்ஸஸ் பண்ணலாம். போலீஸ் எக்ஸாமினேஷன், எஸ்ஐ எக்ஸாமினேஷனில் ஸோ ஓவரால் மார்க்கில் நான் ஃபெயிலியர் ஆகிட்டுறேன் அப்படின்னா இந்த புத்தகம் வந்து உங்களுடைய மெயின் எக்ஸாம் சொல்லக்கூடிய அந்த மார்க்கு நல்லாவே உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? ஸோ அதனால் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ இது வந்து 550 கொடுத்துட்ருக்கோம். எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 800, 550 கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாமே வேல்யூபிளான புத்தகங்கள். தேவைப்படக்கூடிய மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரியில் புக் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட், குட் லக்.